கோவிஷீல்டு தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட எல்லாருக்கும் நமக்கு இந்த பாதிப்பு வந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் தோன்ற தொடங்கி இருக்கிறது. உண்மையிலே அப்படி அச்சப்படணுமா? இந்த வியாதி உலகத்துக்கே மனித குலத்துக்கே ஒரு புது வைரஸ். இது வரைக்கும் மனிதன் கண்டிராத வைரஸ். ஆகவே இதுக்கு மருந்துகளும் இல்லை. இப்போ மருந்து கம்பெனிகளும் சரி, இந்த வேக்சின் கம்பெனிகளும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. 2021 வாக்கிலே நமக்கு இந்த வேக்சின் வரும்போதே செப்டம்பரில் வருதுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் அப்போ இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். ஓகே, அதாவது எங்களுக்கு இதில் வர ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் தெரியும். இருந்தாலும் இதனுடைய பலன்கள் மனித உலகத்துக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த வேக்சினை நீங்கள் தொடரலாம்னு மார்ச் மாதம் 2021 ஓகே சொல்கிறாங்க. ஆகவே காம்ப்ளிகேஷன் இல்லாத வேக்சின்ஸ் எதுவுமே கிடையாது, இருக்க முடியாது. ஓகே, கோவேக்சின் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஆப்வியஸா என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்தாக இருப்பதனால் இது பாதுகாப்பா? நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அமலோத்பவநாதன். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். சார், குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் எடுத்துக்கொண்ட தடுப்பூசிகளில் கோவிஷீல்டு தடுப்பூசி தொடர்பாக அஸ்ட்ராசெனகா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்த தகவல் நாடு முழுவதும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எல்லாருக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட எல்லாருக்கும் நமக்கு இந்த பாதிப்பு வந்துருமா அப்படிங்கிற ஒரு அச்சம் தோன்ற தொடங்கி இருக்கிறது. உண்மையிலே அப்படி அச்சப்படணுமா? இதை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வியாதியினுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ். 2019 டிசம்பரில் சீனாவில் ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட் ஐசோலேட் பண்ணாங்க. ஒரு மாதத்துக்குள்ளாவே ஜனவரி 27 இந்தியாவில் கேரளாவில் ஐசோலேட் பண்ணாங்க. 3 மாதத்துக்குள்ளாவே உலகம் முழுவதும் பரவிடுச்சு. 13ஆம் தேதி மார்ச் மாதம் உலகம் தழுவிய தொற்றாக WHO அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தொற்றினுடைய வேகத்தை பாருங்கள். ஒரு கேஸ் ஆரம்பித்து 3 மாதத்துக்குள்ளே உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. சரிங்களா? இப்போது இந்த வியாதி உலகத்துக்கே மனித குலத்துக்கே ஒரு புது வைரஸ். இது வரைக்கும் மனிதன் கண்டிராத வைரஸ். ஆகவே இதுக்கு மருந்துகளும் இல்லை, வேக்சினும் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் வேகமாக பரவிட்டு வருது. அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளுக்கும், மருந்து கம்பெனிகளுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இது. இதற்கு வெகு சீக்கிரமாக மருந்தோ அல்லது வேக்சினோ கண்டுபிடித்து மனித குலத்தை இந்த பேரழிவுலேருந்து காப்பாற்றணுன்ற கடமை எல்லாருக்கும் இருந்தது. ஸோ மருந்து கம்பெனிகளும் சரி, இந்த வேக்சின் கம்பெனிகளும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு ஆராய்ச்சியில் இறங்கினாங்க. இந்த ஆராய்ச்சியில் ஒன்று மனித குலத்துக்கு சேவை செய்யணுன்ற எண்ணமும் உண்டு. இன்னொன்று, யார் இதில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குளோபல் மார்க்கெட் கிடைக்கும். இது ரியாலிட்டி இது. ஸோ ஆகவே எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணாங்க. நீங்கள் வேக்சின் ட்ரையல்னால் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அனிமல் ட்ரையல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல், சேஃப்டி ட்ரையல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல் பண்ணோம். சாதாரணமாக ஒரு வேக்சின் ட்ரையல் பண்ணுறதுக்கே 4-5 வருடங்கள் ஆகும். ஆனால் உங்களுக்கு 4-5 வருடங்கள் இப்போ டைம் இல்லை. ஆகவே கொஞ்சம் குயிக்காக பண்ணி ஆகணும்னு சொல்லி பல நிறுவனங்கள் பண்ணாங்க. அதில் ஒன்று ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், அது ஒரு மருந்து நிறுவனம் இல்லை, அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. அது ஒரு பல்கலைக்கழகம், அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கத்தினுடைய உதவியோடு நடத்துகிற ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம். உலகத்தில் மிக பழமையான பல்கலைக்கழகம், மிகப்பெரிய நோபல் பிரைஸ் அறிஞர்கள்லாம் உருவாக்கியுள்ள பல்கலைக்கழகம். அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியால் கண்டுபிடிக்க முடியும் தவிர அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண முடியாது, அது அவங்களுடைய வேலை இல்லை. ஸோ அதை ஆஸ்ட்ராசெனெகான்ற கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வேக்சின் தயாரிக்கும் போதே இந்த வேக்சினை மனிதர்கள் மத்தியில் ட்ரை பண்ணுறாங்க. உதாரணமாக கிட்டத்தட்ட 52,000 பேர்கிட்ட ஃபேஸ் 3 ட்ரையல் பண்ணுறாங்க. ஓகே, சிலியில் செலுத்தி ட்ரையல் பார்க்குறாங்க. ஆமாம், ஃபேஸ் 3 ட்ரையல் 32,481 பேர் மேலே ட்ரை பண்ணுறாங்க. அமெரிக்காவில், பெருவில், சிலியிலலாம் அதனுடைய ரிப்போர்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் வைத்து கொண்டு தான் WHO இந்த உங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இது பாதுகாப்பான ஊசின்னு சொல்லி அவங்க பெர்மிட் பண்ணுறாங்க. ஆகவே 2021 வாக்கிலே நமக்கு இந்த வேக்சின் வரும்போதே செப்டம்பரில் வருதுன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் அப்போ இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் தெரியும். ஓகே, அதாவது இப்போ சொல்லக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்பவே தெரியும். 2021 தெரியும். 2021 WHO அதை பற்றி சொல்லுது.
நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழை சொல்கிறேன். மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2021 WHO சொல்லுது, அட் திஸ் டைம் WHO considers that the benefit of AstraZeneca vaccine outweighs its risks and recommends that vaccination to continue. அதாவது எங்களுக்கு வந்து இதில் வர ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் தெரியும், இருந்தாலும் இதனுடைய பலன்கள் மனித உலகத்துக்கு அதிகமாக இருப்பதனால் இந்த வேக்சினை நீங்கள் தொடரலாம்னு மார்ச் மாதம் 2021 சொல்கிறாங்க. ஸோ இந்த ரத்தம் கட்டின்றது வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதனுடைய ரேட் என்னன்னா, இங்கிலாந்தில் ஐரோப்பாவில் ட்ரை பண்ணப்போ 1 லட்சத்துக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் 2 பேருக்கோ 3 பேருக்கோ வந்துட்டு இருந்துச்சு 1 லட்சத்துக்கு, அவ்வளோதான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வியாதி இருக்கு பாருங்க, வேக்சினே போடல இந்த வியாதி வந்தால் அவங்களுக்கும் ரத்த கட்டி வரும். வேக்சினால இல்லை, இந்த வியாதினால. அந்த ரத்த கட்டினுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு 5000 பேருக்கு வரும். ஸோ 5000 பேர் எங்கே இருக்குது, ஒருத்தர் எங்கே இருக்காங்க. ஸோ ரத்தம் உறைதல் பிரச்சனை தொடக்கத்திலேயே வரும் அப்படின்னா அவர்கள் பரிசோதனை செய்கிறாங்க இல்லையா, 3rd ஃபேஸில் பரிசோதனை செய்கிறாங்க இல்லையா, அப்பயுமே அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. அது தெரிஞ்சு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1 in 1 lakhல இருக்குது, 1 in 2 in 1 lakhல இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. WHO தெரியும். WHO அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ரத்தம் உறையிறது ரத்த கட்டி வருது வந்து இந்த வேக்சினுக்கு மட்டும் இல்லை, பல மருந்துகளுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ரத்தம் கட்டும் வியாதியை பற்றி மருத்துவ உலகத்துக்கு 100 வருடமாக தெரியும். ஃபஸ்ட்டு கேஸ் ரிப்போர்ட்டட் வந்து 1924 உலகத்தில். 1980sலேருந்தே நமக்கு தெரியும் இது. உதாரணமாக இப்போ நாங்கள் ரத்த குழாய் டாக்டர், நாங்களும் சரி, இந்த கார்டியாலஜிஸ்டும் சரி, இந்த ரத்தம் வரைகிறத தடுக்கிறதுக்காக ஹெப்பாரின் ஒரு இன்ஜெக்ஷன் ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வாஸ்குலர் சர்ஜரி வார்டோ அல்லது கார்டியாலஜி வார்டோ போனீங்கன்னா 50 பேஷண்ட் நாங்கன்னா அதில் 40 பேஷண்ட்டுக்கு ஹெப்பாரின் கிடச்சிட்டு. அது என்ன, எதுக்காக போடப்படுறது? ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு. அந்த ஊசியினுடைய மெயின் எஃபெக்ட் டிடிஎஸ் தான். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வியாதி புதுசு அல்ல, இந்த வியாதி ஏற்கனவே தெரிஞ்சுது. இந்த வியாதி வந்து வேக்சினால மட்டும் வரல, வேறு சில மருந்துகளாலும் வரது உண்டு. ரத்தம் உறைதல் சொல்ற பிரச்சனை, அப்புறம் பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறையும் அப்படின்னு சொல்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய அந்த மற்ற வியாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவும் வரும். ஆமா வரும். இது வந்து மனித குலத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இந்த வேக்சினாலேயும் வருது. அது அவ்வளவுதான் விஷயம். தவிர இந்த வேக்சினால 1 லட்சத்துல ஒருத்தருக்கோ 1 லட்சத்துக்கு 2 பேருக்கோ வருது. இப்போ இது நீதிமன்றத்துல சொல்லி அது செய்தியாகி மக்களிடம் போய் சேர்ந்த உடனே ஒரு தேவையற்ற ஒரு பேனிக் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அதுதான், அது தேவையில்லை. ஏன்னா இப்போ என்ன நடந்ததுன்னா, இதுகால மருத்துவ உலகத்துக்கு தெரிஞ்சது, மெடிக்கல் லிட்ரேச்சர்ல இருந்தது, WHO அவங்களுடைய வெப்சைட்லேயே சொன்னது, இன்னைக்கு லீகல் டாக்குமெண்ட்டா வந்திருக்கு. அவ்வளவுதான். லீகல் டாக்குமெண்ட் அப்படிங்கறத தாண்டி சாதாரண மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இது லீகல் டாக்குமெண்ட்டா வரவே அது சென்சேஷன் ஆச்சு. WHO வெப்சைட்ல இருக்கும்போதே சாதாரண மக்களுக்கு தானே இருந்தது. நம்மளே வெப்சைட் அக்சஸ் பண்ணா இருக்கு, இன்றைக்கே இருக்கு. நான் இன்றைக்கு கூட பார்த்தேன், இன்றைக்கு கூட அது இருக்கு. 2021 போட்டுறது அப்படியே இருக்கு. இப்போ அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு அப்படியான ஒரு பேனிக் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்தும் கூட அப்படி ஒரு அச்சம் இருக்கு. அதுதான் தேவையில்லை. ஏனென்றால் இந்த வேக்சினுடைய அந்த பர்டிகுலர் ரத்த கட்டி ஏற்படக்கூடிய விளைவு வந்து 3 நாள் ஆரம்பிச்சு 21 நாளைக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இப்ப நம்ம போட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சு. ஆகவே வந்து அதை பற்றி மக்கள் வந்து அனாவசியமா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பீரியட்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு கோர்ட் கேஸ்க்காக சப்மிட் பண்ண ஒரு அஃபிடவிட். இங்கிலாந்தில் ஒரு 51 பேர் இதனால் அஃபெக்ட் ஆனாங்க. அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணி, இந்த கேஸ் பல வருடமாக நடக்குது. இப்போ அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆகவே இதை நினைத்து நம்ம வந்து பயப்பட வேண்டாம். நம்மலாம் வேக்சின் போட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பூஸ்டர் டோஸ்ல அப்படியான ஒரு சந்தேகத்தை மீண்டுமா எழுப்ப வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, பூஸ்டர் டோஸ் போட்டுக்க வேண்டாமா, அல்லது ஏற்கனவே கோவிஷீல்டு பூஸ்டர் டோஸ் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அப்படி ஒரு அச்சம் இருக்குமே, ஆனால் அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல? நான் WHO வெப்சைட் போய் மறுபடியும் பார்த்தேன். தேவையான இடங்களில் பூஸ்டர் டோஸ் தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக இதை போடலாம் தான் சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னும் தடுப்பு சொல்லலை. இப்போ சமீப காலமாக கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொண்டதற்கு பிறகாக இளம் வயது மாரடைப்பு நோய்கள்லாம் அதிகமாக வருது, அல்லது மற்ற கோமார்பிட் இருக்கக்கூடியவர்களுக்கு சீக்கிரமாக வந்து வேற பிரச்சனைகள் வந்து வருது. அதற்கு தடுப்பூசிகள், கோவிட் தடுப்பூசிகள் காரணமா அப்படிங்கிற ஒரு பரப்புரை வந்து தொடர்ச்சியாக பண்ணப்படுது. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ உண்மைகள் என்ன? கரெக்ட். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கோவிட் வியாதி எடுத்துக்குவோம், அப்புறம் கோவிட் வேக்சின் எடுத்துக்குவோம். முதலாக கோவிட் வியாதி வந்தப்போ எல்லாரும் என்ன நினைச்சோன்னா, ஒரு 5 நாளில் போயிடும், 10 நாளில் போயிடும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். பெரும்பான்மையானவருக்கு அப்படித்தான் இருந்தது.
ஆனால் ஒரு சிலர்களுக்கு வந்து இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோம்னு இருந்தது. கோவிட் முடிந்த பிறகும் கை கால் வலி, அசதி, அவங்களால வேலை செய்ய முடியாமல் பாதிப்புகள் நிறைய பேர் இருந்தது. முதல்ல வந்து உலகத்தில் அதை பெருசாக எடுத்துக்கல, இது ரொம்ப வீக்னஸ் போல இருக்குது வியாதினாலன்னு. ஆனால் இப்போ வந்து மருத்துவ உலகம் லாங் கோவிட் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. கோவிட் வந்துட்டு போனாலும் வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து பல மாதங்கள் இருக்குன்னு. ஆனால் ஹார்ட் அட்டாக் இதனால தான் வருதா அப்படின்னு நமக்கு உறுதியாக சொல்ல முடியல. அதே மாதிரி உலகத்தில் வந்து கோவிட் வருவதற்கு முன் எவ்வளோ ஹார்ட் அட்டாக் இருந்தது, வந்த பின்பு எவ்வளோ ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் பெரிதாக மாறுதில்லை. ஆகவே கோவிட்னால ஹார்ட் அட்டாக் அதிகமானதுனால ஒரு ஹார்ட் கோர் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சு கோவிட் வந்தவங்களுக்கு வந்து இந்த உடல் அசதி, அதுக்கப்புறம் சுகர் வியாதி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சுகர் ஏறுறது, 20 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் ஏறுறது, இந்த மாதிரி ஒரு சில மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் ஸ்லோவாக போயிடுது, வருட கணக்கில் போயிடுது. இப்போ என்ன மனைவி கூட அப்படி இருந்தது, ஸ்லோவாக அது போகுது, ரொம்ப நாள் ஆகுது. இது வந்து லாங் கோவிட் சிண்ட்ரோம். அதாவது கோவிடுடைய முழு எஃபெக்ட் வந்து நமக்கு முதல்ல தெரியல, இப்போ தான் இந்த லாங் கோவிட் சிண்ட்ரோம் தெரியுது. கோவிட் வேக்சினில் வந்து எஃபெக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த கட்டி வந்து எதில் வருதுன்னா வெயின்ஸில் தான் வருது, ஆர்ட்ரியில் அவ்வளோ வரல. ஹார்ட் அட்டாக்ல வருது வந்து ஆர்ட்ரியில் வர கிளாட். இந்த டிடிஎஸ்ன்றது வெயினில் வர கிளாட், முக்கியமாக பிரெயினில், வயிற்றில் இருக்கிற பிரெயின். டாக்டர் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டிடிஎஸ்னா த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம். அதாவது ரத்தம் உறையறதுக்கு வந்து தட்டணுக்கள் தேவை. இந்த வியாதியில் என்ன ஆகும், ரத்தம் உறைஞ்சிரும், ஆனால் தட்டணுக்கள் அளவும் கம்மியாக இருக்கும், பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைஞ்சிரும். ஸோ கிளாட்ஸ் இருக்கும், பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டு கிரைட்டீரியா இருந்தால் தான் த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் இது இருக்கணும். ஸோ இந்த கட்டி எங்கே மெயினாக வருதுன்னா ஒன்று மூளையில் வருது, இதனால் பேராலிசிஸ் வருது, சில இறப்பு கூட நேரலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிளட் வெசல்ஸில் வருது, வெயின்ஸில் வருது. மூணாவது காலில் வருது, ரொம்ப லாஸ்ட்டாக தான் ஹார்ட்டில் வருது. ஆகவே இருக்கிற ஹார்ட் அட்டாக்லாம் இந்த கணக்கில் எழுதிடுறது நமக்கு சரிப்பட்டு வராது. இப்போ அஸ்ட்ராசெனகா சொன்னதுக்கு பிறகாக பாரத் பயோடெக் அவர்கள் தயாரித்த கோவேக்சின் குறித்து பாரத் பயோடெக் அவங்கள தாமாக முன் வந்து ஒரு இது விளக்கத்தை கொடுக்குறாங்க. கோவேக்சின் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஆப்வியஸா என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மருந்தாக இருப்பதனால் இது பாதுகாப்பா, இது வந்து அஸ்ட்ராசெனகா வெளிநாட்டு மருந்து அப்படிங்கிறதுனால அது பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலா எழுகிறது. இல்லை, திருப்பி நம்ம வந்து அந்த பீரியடுக்கு போனோம். 2020 ஏர்லி பீரியடில் உலகத்தில் கடகடன் பரவிட்டு கோவேக்சின் வந்து இந்தியாவில் தான் தயாரித்தாங்க, அது உண்மைதான். அதில் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அது ஏற்கனவே டெஸ்டட் வேக்சின், கில்டு வைரஸ் வேக்சின். அந்த கில்டு வைரஸ் வந்து நம்ம நிறைய வேக்சின் செஞ்சிட்ருக்கோம். ஆகவே அதில் புதுசாக எதுவும் இல்லை, அது பழைய வேக்சின் ஆச்சுங்களா. ரெண்டாவது, எப்போதுமே வந்து கில்டு வேக்சினை நீங்கள் கல்ச்சர் பண்ணி வேக்சின் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பெரிய அளவில் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு தயாரித்த அளவுக்கு கோவேக்சின் நம்மளால் தயாரிக்க முடியல, அளவில் கூட. ஏன்னா ரொம்ப நாள் பிடிக்கும், அவ்வளோ வைரஸ் கில் பண்ணி அதை எல்லாம் கில் ஆச்சான்னு பார்த்து பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நாள் பிடிக்கும். ஆகவே நீங்கள் உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கோவிஷீல்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு 3 பேர் கிடச்சிருந்தா கோவேக்சின் ஒருத்தருக்கு தான் கிடச்சிருக்கும். ஏன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் வந்து அந்த மாதிரி, ஒன்று அது ஓல்டு டெக்னாலஜி, இன்னொன்று அந்த ப்ரொடக்ஷனே நாளாகும். ஆகவே கோவேக்சின். இன்னொன்று வந்து கோவேக்சினில் வந்து இந்த ரத்த கட்டி வராமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் எந்த வேக்சினுமே 100% ஷியோர்டு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. முதல்ல வந்து mRNA வேக்சின்ஸ் வேர்ல்ட்லேயே புதுசாக வந்த டெக்னாலஜி, அது மாடர்னா ஃபைசர் கொண்டது. அதுலேயும் கூட காம்ப்ளிகேஷன்லாம் இருக்காது நாங்கள், ஆனால் அதில் கூட காம்ப்ளிகேஷன்லாம் வந்தது. ஆகவே காம்ப்ளிகேஷன் இல்லாத வேக்சின்ஸ் எதுவுமே கிடையாது, இருக்க முடியாது. காம்ப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ மினிமலாக இருக்குன்னு பார்க்கணும். WHO இன்றைக்கு சொல்லுது எவ்ரி வேக்சின் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் சொல்லுது. எல்லா வேக்சினும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்கு காம்ப்ளிகேஷன். எல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி மாரடைப்புகளுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸையும் ஆஃப்டர் கோவிடையும் நம்ம எப்படி ஒப்பீட்டு அளவில் எடுத்துக்கணுமோ, கிட்டத்தட்ட இன்ஃபர்டிலிட்டிக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒப்பீட்டை எடுக்க வேண்டியிருக்கு டாக்டர். கோவிடுக்கு அப்புறம் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற தகவல் இல்லை. அந்த மாதிரி ஹார்ட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. மக்கள் வந்து கண்டபடி அவங்களா யோசிச்சுக்கலாம், அவங்களா பேசலாம். இன்ஃபர்டிலிட்டிக்கு 100 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் வேக்சின் ஒரு காரணம் நான் எங்கேயுமே படிக்கல, அதுக்கான எவிடன்ஸ் மெடிக்கல் லிட்ரேச்சர்ல இல்லை. ஆகவே நமக்கு எல்லாத்தையும் வந்து வேக்சின் கணக்கில் எழுதிட வேண்டாம்.
பொதுவா கோவிட் காலகட்டமே வந்து கோவிட் இருந்த அந்த காலகட்டமே அரசியலாக்கப்பட்டது. கோவிடுக்கு பிறகாக தடுப்பூசி விவகாரங்கள் தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் அரசியலாக்கப்பட்டது. இப்போ இந்த விவகாரம் கோவிஷீல்டு எடுத்துக்கொண்டவர்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவதும் கூட மருத்துவ உலகை தாண்டி ஒரு அரசியல் இதுக்குள்ள போயிருக்கு, விமர்சனங்களுக்குள்ள. அது தேவையா டாக்டர்? இப்போ கோவிட் வந்த பிறகு பல்வேறு நாடுகள் அதை பல்வேறு வகைகளில் கையாண்டன. இந்தியா ஒரு வகையில் கையாண்டுச்சு, ஸ்வீடன் ஒரு வகையில் கையாண்டுச்சு, நியூசிலாந்து ஒரு வகையில் கையாண்டுச்சு. இதில் கையாண்ட முறைகள் சரியா தவறா, இதில் அரசியல் இருந்ததான்றதெல்லாம் வந்து வேற விஷயம். இருந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. எப்படி கையாண்டாங்க, அது சரியா கையாண்டாங்களா இல்லையான்றதெல்லாம் பல விவாதங்கள் உண்டு. இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து கரெக்டாக எவ்வளோ பேர் இறந்தாங்கன்றது அக்கௌண்ட் இல்லை. உலகத்திலே 3வது ஹையஸ்ட் ரிப்போர்ட்டட் டெத்ஸே இந்தியா தான். யூஎஸ்ஏ, சைனா, அதுக்கப்புறம் இந்தியா நினைக்கிறேன் 3வது. ஆனால் WHO சொல்லுது இது அண்டர் எஸ்டிமேட்டு, இதுக்கு மேலே நிறைய மக்கள் செத்துருக்கலாம். ஸோ நமக்கு வந்து கோவிட் டெத்ஸ் வந்து கணக்கு சரியா இல்லை. ஒன்று. 2வது, நான் வந்து 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு 1 லட்சத்தில் 2 பேருக்கு ரத்த கசி வரும்னு சொல்லல. நம்ம கோடிக்கணக்காக போட்டோம்ல, அப்போ ஒரு 1000 பேருக்காவது வந்திருக்கணும் இல்லையா? அந்த அடிக்கேட் அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அது ரிப்போர்ட் ஆச்சா, ரிப்போர்ட் ஆன பிறகு அது அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எத்தனை பேர் இந்த வேக்சினால மூளையில ரத்த கட்டி வந்தது, காலில் ரத்த கட்டி வந்தது, வயிற்றுல ரத்த கட்டி வந்தது, நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஸோ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே இருக்கலாம். நம்ம ஒன்றும் பெருசாக மூடி மறைக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு கொஞ்சம் பேருக்காவது வந்திருக்கணும். ஏன்னா கோடிக்கணக்கில் வேக்சின் போகும்போது கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கணும். நம்ம இதை மூடி மறைக்க முடியாது. எத்தனை பேருக்கு வந்ததுன்ற கணக்கில் நீங்க சொன்ன மாதிரி மற்ற பாதிப்புகளை எப்படி வேக்சின் கணக்கில் எழுதக்கூடாதோ அந்த மாதிரி உண்மையாவே வேக்சினால பாதிக்கப்பட்டவர்களின் கணக்குகள் தெளிவா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த தெளிவானது வந்து எனக்கு கிடைக்கல. ஒருவேளை நான் கம்ப்யூட்டர்ல அவ்வளோ கம்ப்யூட்டர் சாவி வெளிப்படை நான் தேடின வரைக்கும் கிடைக்கல. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதா என்னன்னு தெரியல. நான் தேடினேன். ஒரு இத்தனை கோடி வேக்சின் கொடுத்துருக்கேன், இதில் எவ்வளோ பேருக்கு ரியாக்ஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன் ஒரு போர்ட்டலே வச்சுருந்தாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்து அதை ஃபர்தராக என்கொயரி பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது உண்மைதானா, அந்த வேக்சினால் தான் வந்ததான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் எங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்து 2001 எதுலையோ, அப்போ அது ஹிந்துவில் பப்ளிஷ் ஆச்சு. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் வந்து 180 டெத்து அது கோவிட் இதனால வியாதினால முந்திருந்துச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிப்போர்ட். இப்போ நம்ம தேசிய அளவிலும் சரி எல்லா உலக நாடுகளும் சரி கோவிட் மாதிரியான ஒரு பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறமா புதுசா நம்ம இதை ஒரு பெருசா பார்த்ததுனால எல்லாருமே ஒரு மாதிரி தயாராகிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு தவறான பரப்புரைகள் காரணமாக இன்னும் ஒரு பேண்டமிக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு தொற்று நோய்கள் வருகிற போது தடுப்பூசி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு டாக்டர். அது உண்மையிலே சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. தடுப்பூசி வந்து இன்றைக்கு மனித குலத்தை பல்வேறு பெரும் வியாதிகளிலிருந்து காப்பாற்றியிருக்கு. உதாரணமாக ஸ்மால் பாக்ஸ், அம்மை, உலகத்திலிருந்து ஒழிப்பதற்கான ஒரே காரணம் தடுப்பூசி தான். 2வது மேஜர் அட்வான்ஸ் வந்து போலியோ. கிட்டத்தட்ட WHO கூட சொல்லுது 20 மில்லியன் குழந்தைகளுக்கு வந்து ஊனமாகாமல் தடுத்த ஒரே காரணம் வந்து போலியோ வேக்சின். 3வது நாய்க்கடிக்கான ரேபிஸ் வேக்சின். லட்சக்கணக்கான மக்கள் நாய்க்கடியால் சாகிறத வந்து இன்றைக்கும் தடுக்கிறது ரேபிஸ் வேக்சின். அது மாதிரி வேக்சினோட பெனிஃபிட்ஸ் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ வேக்சின்ஸை வந்து நம்ம ஒதுக்கி தள்ளுறது வந்து அது அறிவுடைமைக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒத்து வராது. வேக்சினில் வந்து எனார்மஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸாக இருக்குது. நாம் வந்து உலகத்தில் வந்து 100% சேஃப்னு எதுவுமே இல்லைங்க. குடிக்கிற தண்ணி உட்பட எதுவுமே 100% சேஃப் இல்லை. நாம் எப்படி முடிவு எடுக்கணும்னா இதில் என்ன பெனிஃபிட் என்ன ரிஸ்க். பெனிஃபிட் நிறைய இருக்குது, ரிஸ்க் அதிகமாக கம்மியாக இருக்குன்னா நம்ம செய்வோம். ஆப்ரேஷன்லேயும் அப்படி தான். எந்த ஆப்ரேஷனுமே நீங்கள் 100% சேஃப்னு சொல்ல முடியாது. சின்ன ஆப்ரேஷன் கூட உங்களால் 100% சேஃப்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு 0.0% 1% ரிஸ்க் இருக்கும். ஆனால் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் கம்மியாக இருக்கும், நம்ம அதை ஒத்துக்கிறோம். இல்லை இப்போ ஒரு சில நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் அறுவை சிகிச்சையை சொல்கிறீங்க, அப்போது ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஆபத்து அப்படின்னும் போது ஒரு 100% நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்க முடியுது. ஆனால் தடுப்பூசி மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா அப்படிங்கிறது தடுப்பூசியை போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரலாம். அப்படின்னா இல்லை வேண்டாம் விட்டுறலாம், இது போட்டால் இப்படியான ஆபத்துக்கள் வரும்னா போடாமல் விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், போடலனா 5000 பேருக்கு ரத்த கட்டி வருது, போட்டா ஒருத்தருக்கு ரத்த கட்டி வருது. அந்த ரேஷியோ பார்க்க வேண்டியது. இது நீங்க 5000ல இருக்க போறீங்களா ஒருத்தர்ல இருக்க போறீங்களா?
அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நீங்களா தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ அந்த ஊசி வந்தப்போ முதல் நாள் நான் போய் எடுத்துக்கிட்டேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் போட்டேன். போடும்போதே எனக்கு தெரியும் இந்த ரத்த கட்டி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே. ஆனால் எனக்கு 5000 பேரில் இருக்க விருப்பம் இல்லை, ஒருத்தராக இருந்தால் போதும். ஓகே. பட் இந்த அவேர்னஸ் வந்து போதுமானதா இல்லை. இன்னும் எல்லா மக்களுக்கிட்டையும் போய் தடுப்பூசி தொடர்பான எஸ்பெஷலி கோவிட் தடுப்பூசிகள் தொடர்பான அவேர்னஸ் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறது நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் அந்த ஒரு 2 வருடங்களை பார்த்தீங்கன்னா எப்படி ஜனங்களை காப்பாற்றுறதுன்றதுலே நம்ம வந்து ரொம்ப குறியா இருந்தோம். ஓகே. ஒன்று தடுப்பூசி போட்டுட்டு இருந்தோம், இன்னொன்று ஊராக போய் மக்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்னொன்று ஜுரம் வந்தவங்கள ஐசோலேட் பண்ணி ஏபிசின்னு பிரித்து வீட்டில் வைத்தியம், கொஞ்சம் இன்னொரு சென்டரில் வைத்தியம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம்லாம் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் வேவ் டெல்டா வேவ் வந்தப்போ இன்னும் சிவியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஹாஸ்பிட்டல்கள்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் இல்லை, தெருவில் இருந்தாங்க, கங்கை கரையில் பிணங்கள்லாம் மிதந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி 1,00,000 1, 1,00,000 2ன்றதை பற்றி யாருமே பேசிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வேக்சின் போடுங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க, உயிரை பாதுகாக்குங்க, மீதியெல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னோம். ஆகவே அது ஒன்றும் நம்ம பெரிய தப்பான அப்ரோச்சுன்னு நினைக்கல. ஆனால் அப்போ வெப்சைட்டில் இருந்தது, பிரிண்டில் இருந்தது, அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் 1,00,000 1 பற்றி யாருக்கு கவலைப்படாது? இப்போ நீங்கள் ரோட்டில் போனால் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற ரேட் என்ன? ஓகே, 1 in 100 ஆகும். அது இதை விட அதிகம் இல்லை, வேக்சினை விட அதிகம் இல்லை. ஆகவே அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 1,00,000 1, 1,00,000 2 சைடு எஃபெக்ட்ஸை பற்றி பேசுறதுக்கான நேரமும் அது கிடையாது, தருணமும் அது கிடையாது. ஓகே, நம்ம சரியாக தான் கையாண்டோம். நான் என்னுடைய ஓகே. இப்போ நீங்கள் லாங் கோவிட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அவர்களுக்கு இந்த கோடை காலம்ங்கிறது ஏதாவது அச்சுறுத்தலை? ஏன்னா அதீதமான ஒரு வெயிலை எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். ரத்தம் உறைதலோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ அந்த லாங் கோவிட் சிண்ட்ரோமில் இருக்கிறவர்களுக்கு இந்த கோடை காலத்தில் ஏதாவது சிறப்பு ஆலோசனை சொல்லணுமா? ஜென்ரலாகவே லாங் கோவிட் இருந்தாலும் சரி, லாங் கோவிட் இல்லைனாலும் சரி, இந்த கோடை காலங்களில் நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. உதாரணமாக அவுட்டோர் டெம்பரேச்சர் 35க்கு மேலே போச்சுன்னு வைங்களேன், இன்டோர் டெம்பரேச்சர் 24, 25க்கு மேலே போச்சுன்னு வைங்களேன், ஹியூமன் பாடி பிகம்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ஓகே. ஸோ அதுக்கு வந்து அதிக அளவில் தண்ணி குடிக்கிறது, உப்பு கரிசல் தண்ணி குடிச்சிக்கிறது, மோர் குடிச்சிக்கிறது, கஞ்சி தடியில் உப்பு போட்டு குடிச்சிக்கிறது, இப்படி நம்மளே ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அதுவும் இந்த சம்மர் இந்த ஹாட் சீசன் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும், கொஞ்சம் டியூரேஷனும் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நாம் கோவிட் இருந்தாலும் சரி, கோவிட் இல்லைனாலும் சரி, நார்மல் ஹியூமன் பீயிங்ஸும் சரி, தாகம் எடுக்குதோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அவுட்டோர் ஒர்க்கர்ஸ், ஓகே, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், பஸ் டிரைவர், கார் டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் வந்து உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறா, 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்க சொல்லுது. ஓகே. அவங்களுக்கு தாகம் எடுக்குதோ இல்லையோ தண்ணி குடிக்க சொல்லுது. ரெண்டாவது விஷயம், நைட் டெம்பரேச்சரும் நமக்கு அதிகம் இருக்கனால நைட்லேயும் கூடிய வரைக்கும் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு தூங்குறதுனால இது முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து வாட்டர் லாஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்து ஸ்பெஷலாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிச்சிக்கணும். ஓகே. மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகே. இப்போ தொடர்ச்சியாக நம்ம மருத்துவ உலகை அல்லது மருத்துவத்தை தொடர்ந்து நம்பக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு தவறான விழிப்புணர்வும் அவங்க கிட்ட வருது, ஒரு சரியான விழிப்புணர்வும் அவங்க கிட்ட வருது. அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க, எதை எடுத்துக்கிறது, எது சரி எது தவறு அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர்? எப்போதுமே தவறான செய்திகள் ரொம்ப வேகமாக பரவும். ஆமாம். நிஜமான செய்திகள் பரவது ரொம்ப கஷ்டம்தான். அது உங்களை மாதிரி தொலைக்காட்சிகள் தான் வந்து நிஜமான செய்திகளை பரவணும், தவறான செய்திகளை பரப்பக்கூடாது. தவறான செய்திகள் நீங்கள் யூடியூபையோ அல்லது இன்டர்நெட்டையோ திறந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, தயவுசெய்து யூடியூப்லேயே வர்றதோ அல்லது வாட்ஸ்அப்பில் வர்றதோ அல்லது டிவியில் வர்றதோ எல்லாத்தையுமே உண்மை நம்பிடாதீங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் ஒன்று நீங்கள் படித்து பாருங்கள், அல்லது நீங்கள் நம்புற உங்களுடைய குடும்ப மருத்துவரை போய் கேட்டு பாருங்கள், அவங்களுடைய ஆலோசனைப்படி நடங்க. விஞ்ஞானம் வந்து உங்களுக்கு என்னைக்குமே கை கொடுக்கும். நிச்சயமாக. மிக்க நன்றி டாக்டர். தடுப்பூசி தொடர்பான நிறைய சந்தேகங்கள் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.